Hi friends, welcome to GD Law Studies. In this video, we will talk about நேத்து வீடியோ போட்டிருந்தேன் 3 years LLB first round merit list and waiting list இருக்கட்டும் ஆனஸாக இருக்கட்டும் affiliatedஆக இருக்கட்டும் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு மெயில் வந்தாலும் வராட்டாலும் நீங்க ஆன்லைன் கவுன்சிலிங்ல உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா எங்க கிட்ட ஒரிஜினல் ப்ரொவிஷனல் கிடையாது, கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்ல, 6 செமஸ்டருக்குமான சிங்கிள் மார்க் ஷீட்டும் எங்க கிட்ட கிடையாது, அது மட்டும் இல்லாத கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஓல்டு தான் இருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் யூனிவர்சிட்டி சைட்ல கேட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூனிவர்சிட்டி சைட்ல கேட்டதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். மறுபடியும் நான் வீடியோல போட்ட கண்டென்ட்டே क्वेश्चनா கேட்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுசா புரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸா மெயில்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்திருப்பீங்க. 8 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th எல்லார்கிட்டயுமே இருக்கும் ஒரிஜினல். அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் எல்லார்கிட்டயுமே அது ஒரிஜினல் இருக்கும். அதுக்கப்புறம் டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் இது ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல இஷ்யூ பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ்ல ப்ரொவிஷனல் இஷ்யூ பண்ணல. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் யூனிவர்சிட்டியில கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒரு எழுதுங்க, A4 ஷீட்ல எழுதியோ அல்லது டைப் பண்ணியோ, ஃப்ரம்ல உங்க அட்ரஸ் போட்டுங்க, டூல அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி நேம் டிபார்ட்மெண்ட் அந்த அட்ரஸ் போட்டுக்குங்க. போட்டுட்டு கீழே ரெஸ்பெக்டட் சார் அண்ட் மேடம் போட்டுட்டு எங்களுக்கு நான் இந்த காலேஜில் யூஜி படித்தேன், எனக்கு இந்த அகாடமிக் இயர்லேருந்து இந்த அகாடமிக் இயர் வரைக்கும் படிச்சிருக்கேன், ஆனால் காலேஜில் இன்னும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலை ஒரிஜினல். ஸோ எப்போ அவங்க இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டை எந்த காலேஜ் எனக்கு அலாட் ஆகுதோ அந்த காலேஜில் அட்மிஷன் அப்போ நான் சப்மிட் பண்ணுறேன் இப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக போட்டு உங்களுடைய சைன்ஸ் டேட்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் நீங்கள் அப்லோட் பண்ணாலே இப்போதைக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுக்கும் இதே போல தான் ரிக்வஸ்ட் லெட்டர் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் மார்க் ஷீட், அதாவது 6th செமஸ்டர் வரைக்கும் சிங்கிள் மார்க் ஷீட் இருக்கும். ஒரு சில பேருக்கு 4th வரைக்கும் தான் சிங்கிள் மார்க் ஷீட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 5th இல்லை 6th இல்லை சிங்கிள் மார்க் ஷீட் கொடுக்கல இன்னும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஆன்லைனில் பிரிண்ட் ரிசல்ட் காப்பி இருக்கும் இல்லையா, அந்த ரிசல்ட் காப்பியில் நீங்கள் எந்த காலேஜில் யூஜி படிச்சிங்களோ அந்த காலேஜ் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு சைன் அண்ட் சீல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? சைன் அண்ட் சீல் வாங்கி ஆல் மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க இல்லையா 5th அந்த ஸ்லாட்ல அப்லோட் பண்ணிடுங்க. அதுவே போதுமானதுன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக டிசி எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்றது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஓல்டு வெர்ஷன் தான் இருக்கு, நியூ வெர்ஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் நான் பார்த்தேன். இப்போதைக்கு உங்ககிட்ட ஓல்டு இருக்கிறத அப்லோட் பண்ணிடுங்க. நியூ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓல்டை அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நியூவுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் காலேஜ் அட்மிஷன் போடுறப்ப நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுவே போதுமானதுன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட சைன் வாங்கி கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அஃபிலேட்டட் ஆனர்ஸ்க்கு மெரிட் லிஸ்ட்லையும் வெயிட்டிங் லிஸ்ட்லையும் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த 7 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாலே போதுமானது. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கும் மெயில் வரலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 7 டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் அப்லோட் பண்ணணும். அப்படி ஒரிஜினல் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு மெயில் வந்தாலும் சரி மெயில் வரலனாலும் சரி நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணி பாருங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுதுன்ற பட்சத்தில் தாராளமாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை இந்த 5 days கொடுத்துருக்காங்களே, இந்த 5 daysக்குள்ளே என்னால் காலேஜ்லேயும் சரி யூனிவர்சிட்டி சைடு ப்ரொவிஷனல் அண்ட் கன்சாலிடேட் மார்க் ஷீட் என்னால் வாங்கிட முடியும்னா தாராளமாக நீங்கள் இந்த 5 daysக்குள்ளே வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. இல்லை பாசிபிளே இல்லை என்னால் பண்ணவே முடியாது ரொம்ப லேட் ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்சிட்டி சைட்லேருந்து, நான் என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அட்மிஷன் அப்போ. ஆனால் எல்லாத்துடைய ஒரிஜினலும் நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான வேற வழி எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இந்த வீடியோவில்
ப்ரொவிஷ்னலுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஆல் மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக இல்லைன்னா என்ன பண்ணணுன்றத வீடியோ வந்து போட்டுட்டேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ப்ரொவிஷனல் இல்லாத, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டில் இல்லாத, ஆல் மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி சர்க்கிள், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி லா ஸ்டடீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன